கைஸ், நான் வந்து டப்பிங் கற்றுக்க போகிறேன். நார்மலாக மக்கள்கிட்ட லைக் டப்பிங் ஆர்டிஸ்ட்னாலே அவங்களுக்கு என்ன மாதிரி ஒப்பீனியன் இருக்கும்? மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு கேட்பாங்க. இஃப் இன் கேஸ் மைக் நீ டப் பண்ணுற மைக்கே உன்னை பற்றி ஒரு காசிப் பேசுறதுன்னா அது என்ன காசிப் பேசும்? சூப்பரா. நீ இது வரைக்கும் டப் பண்ண கேரக்டரோட வாய்ஸை எஸ்கேப் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கியா? கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதுக்கான யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டைமில் எனக்கு கால் பண்ணி ஒருவேளை அவங்க அம்மா எடுத்துட்டாங்கன்னா ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. உன்னோட ப்ரொஃபஷனல் டப்பிங் வாய்ஸுக்கும் உன்னோட ஒரிஜினல் வாய்ஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு? ஸோ நான் அப்போ அதுக்கு நான் தான் மங்கிடி லூஃபி. ஐயா 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 அவங்க வராங்க ஐயா. ரொம்ப ரொம்ப திறமை வாய்ந்தவன் ரெகுக்கு. ஒன்று லோக்கா அந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது, எல்லாம் வந்து எனக்கு கழுவி ஊத்துறானுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு படத்தை பற்றி டாபிக் பேசுகிறோன்னா நீ அந்த படத்தோட டைலாக் பேசணும்னு அர்த்தம். இது அதுலடா முட்டைக்கண்ணா, இது ரியல் ஆக்சி ஃபேம்பயர் மேக்ஸ். அங்கிருந்து போ. வேற டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ண ப்ராஜெக்டை நீ பண்ணியிருந்தா அளவுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஏதாச்சும் ப்ராஜெக்ட்? ரீசெண்டாக டூட் பார்த்தேன். இதுலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட? லைஃப்பில் நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணா அது லைஃப் ஒன்று லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடும். தோத்துக்கிட்டே இருக்கேடா. நீ டப்பிங்கில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சேலரி வாங்கியிருப்பேன். ஐயோ எங்கே அந்த கார்டு ஐடி ரேடிக்கு நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்லாம் இல்லை. நான் அப்படி பார்த்தா நான் பண்ண எல்லா படத்தையும் வேற யாரும் பண்ணியிருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆப்வியஸா என்னடா தலையாட்ட ஒன்றும் இல்லையாடா. Hey guys, welcome to Samosa with Chai. Welcome to the first episode of Samosa with Chai with me Ritikesh. அது என்ன சமோசா வித் சாய்? சாய் சமோசா ரெண்டும் சேர்ந்தா எப்படி ஒரு கிக்கான காம்போவோ அதே மாதிரி தான் இன்ட்ராக்ஷன் ப்ளஸ் லேர்னிங் சேர்ந்த ஒரு மஜாவான ஷோ இது. அப்படி நம்ம யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணி என்ன ஆக்ஷன் பண்ண போகிறோம் உள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட், ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் ரோஷன். ஹாய் ரோஷா. ஹாய்டா. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஓகே, ஸோ இது யூஸ்வலான ஒரு பாட்காஸ்ட் தான், பட் அன்யூஸ்வலான வேல பண்ண போகிறோம். சரி, விளையாட போகிறோம், கற்றுக்க போகிறோம், நிறைய சாய் குடிக்க போகிறோம். ஓகே, செஸ் செஸ் ப்ரோ. ஓ கொடுங்கம்மா. ஓகே, உடஞ்சிடாதுல்ல? நம்ம பாட்காஸ்டோட கான்செப்டே கார்ட் கேம் தான். டோட்டலாக 4 கலர்ஸ் இருக்கு. ஈச் கலர்ல 10 கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கிரீன் கார்ட்ஸ், கொஷின் ரிவர்ஸ். கொஷின் ரிவர்ஸ் கார்டு வந்தா ஹோஸ்ட் கேட்ட கொஷினை கெஸ்ட் திரும்ப ஹோஸ்டுக்கே கேட்கலாம். ரோல் ரிவர்ஸ், நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு ஹோஸ்ட் கெஸ்டா மாறுவாங்க, கெஸ்ட் ஹோஸ்டா மாறுவாங்க. கலர் சேஞ்சிங் கார்ட்ஸ், இந்த 2 கார்டை பிக் பண்ணா அப்போ அந்த கலர்ல இருந்து நெக்ஸ்ட் கார்டு எடுக்கணும். பிளாப்லா கார்டு, நோ யூஸ் நோ பவர், சான்ஸ் போச்சு. ரெட் கார்ட்ஸ், ரெட் கார்ட்ஸ் கிரீன் கார்ட் மாதிரி தான், அதே ஃபார்மேட். ப்ளூ கார்ட்ஸ், கெஸ்ட்டுக்கு சேலஞ்சஸ் இருக்கும், ஒரு ஸ்பெஷல் கார்டும் இருக்கு. சேஃப் கார்டு, நோ சேலஞ்ச் நோ ஆக்ஷன். எல்லோ கார்ட்ஸ், ஸ்டாப் கார்டு வந்தா ஹோஸ்ட் கேட்ட கொஷினை கெஸ்ட் ஸ்டாப் பண்ண ரைட்ஸ் இருக்கு. டெக் கார்டு, இஃப் இன் கேஸ் எல்லோ சூஸ் பண்ணும்போது டெக் வந்துச்சுன்னா கெஸ்ட் ஆன்சர் பண்ண வேண்டியது ஹோஸ்ட் கொஷினும் கார்டில் இருக்கிற கொஷினும் ரெண்டுத்துக்குமே அவங்க ஆன்சர் பண்ணி ஆகணும். இப்போ இந்த கார்டை கேம்ல எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்? கொஷின்ஸை அவாய்ட் பண்ண, பாட்காஸ்ட்டை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற, இல்லை கேமை இன்டென்ஸாகவும் ஃபன்னாகவும் மாற்றுறதுக்கு கெஸ்ட் இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணலாம். கெஸ்ட் கலர் கார்ட்ஸை எந்த பேசிஸில் செலக்ட் பண்ணுவாங்க? இங்கே தான் பிக் ட்விஸ்ட். கெஸ்ட் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கும் போது தான் கார்ட்ஸை சூஸ் பண்ணுவாங்க, பட் கலர்ஸை சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கார்ட்ஸ் எல்லாமே கலர் வைஸாக செப்பரேட் ஆகிருக்கும். எல்லா கார்ட்ஸும் ஃபேஸ் டவுன். கெஸ்ட் கார்டு எடுக்கும்போது அது கிரீனா எல்லோவா ரெட்டா ப்ளூவான்னு கார்டு ரிவீல் ஆகிற வரைக்கும் தெரியாது. இது ஒரு பாட்காஸ்ட் மட்டும் இல்லை, இது ஒரு கேம். இப்போ உனக்கு கார்டு கேம்ஸ் புரிஞ்சதுல? ஓகே ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ நீ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், லைக் இப்போ நீ டப்பிங் தான் நிறையா பண்ணிட்டு இருக்க. நார்மலாக மக்கள்கிட்ட லைக் டப்பிங் ஆர்டிஸ்ட்னாலே அவங்களுக்கு என்ன மாதிரி ஒப்பீனியன் இருக்கும்? ஒரு ஃபன்னியான ஒரு அசம்ஷன் என்ன மாதிரி இருக்கும்? மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு கேட்பாங்க. பிகாஸ் ஏன்னா டப்பிங்கை பொறுத்த வரைக்குமே எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இவர் அவரை மாதிரி பேசுவார் இவரை மாதிரி பேசுவார்னுவாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு என்னென்ன வாய்ஸ் இருக்கோ அது அப்படியே ஒரு கேரக்டருக்கு ஃபிட் பண்ணுறது தான் டப்பிங். பட் எல்லாருமே இப்போ எங்கேயாவது என்ன நேரில் பார்த்தாங்கன்னா ப்ரோ நீங்கள் விஜய் மாதிரி பேசுவீங்களா, அஜித் மாதிரி பேசுவீங்களா, எங்கள் ஒரு பேசி காட்டுங்க, இல்லை அந்த கேரக்டர் பேசுங்க அப்படின்வாங்க. எங்கள் அப்படிலாம் பேச முடியாதுங்க அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கிறது அவங்ககிட்ட. ஓகே, நீ என்னைக்காச்சும் ஒரு டப்பிங், ஒரு ஆப்வியஸாக வந்து டப்பிங்க்குன்னு ஒரு டேரக்டர் இருப்பாங்க, லைக் நீ இந்த மாதிரி பேசணும் இந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்குன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டில் நீ என்னைக்காச்சும் இம்ப்ரோவைஸ் பண்ணியிருக்கேன் நீயாவே, லைக் டேரக்டர் சொல்லலாம்? எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே பண்ணுவேன். அது இது அதுலாம் இல்லை. பிகாஸ் ஒரு சில டைம் நமக்கு வந்து பார்த்தா
ப்ரிவிலேஜ் இருக்கும், பண்ணலாம். சில விஷயங்கள் பண்ண முடியாது. தட் இஸ் இப்போ நம்ம டைரக்ட் தமிழ் டப்பிங் பண்ணுறோம், ஐ மீன் தமிழ் டப்பிங் இந்த சென்ஸ் ஒரு தேட்ரிக்கல் படம் பண்ணுறோம், தமிழ் ஃபிலிம் டேரெக்டாக பண்ணுறோன்னா அங்கே பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஏன்னா அங்கே தமிழ் தான் பேசியிருப்பா, நம்ம அதை தான் பேசி ஆகணும். பை சான்ஸ் தான் ஓகே இது லிப்பில் செட் ஆகலை வேறு எதாவது பண்ணலாமான்னு கேட்க முடியும். பட் நம்ம மற்ற இது டப்பிங்க்கெலாம் பார்க்கும்போது, டப்பிங் ஃபிலிம்ஸ் டப்டு ஃபிலிம்ஸ்னு பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம கை வைக்கலாம். தட் இஸ் அது ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணாது, மூடை சேஞ்ச் பண்ணாது. ஸோ ஓவரால் டப்பிங்கை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கொடுக்கணும், கண்டிப்பாக பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா எல்லாத்தையுமே கை வச்சுருக்கேன். நீ இது வரைக்கும் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் டப் பண்ணியிருக்க? ஓகே, இப்போ ரீசெண்டாக பண்ணதுன்னா லோக்கா, அதில் நஸ்லினுக்கு பண்ணேன். அண்ட் அதுக்கு கொஞ்சம் பேக் அப்படின்னா ஓஜியில் பவன் கல்யாண் சாரோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணேன், ஸ்டார்டிங்கில் டைட்டில் கார்டு. அண்ட் சலாரில் பிருத்விராஜோட சின்ன வயசு கேரக்டர்ஸ் வருது. அண்ட் அது இல்லாமல்னா அவதார், இப்போ விஎஃப் வாட்டர், அது ஃபயர் அண்ட் ஆஷ், அது நெக்ஸ்ட். அது இல்லாமல்னா நம்ம முக்கியமான மேட்டர் இது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஓகே, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் வில்க்கு ஆக்சுவலாக அது முன்னாடிலேருந்தே பண்ணது தான். சீசன் 4ல இருந்துல இல்லை, சீசன் 2ல இருந்து, சீசன் 2ல இருந்து 3, 4, 5. ஸோ ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும்தான் பண்ணல, பேலன்ஸ் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கு. அண்ட் அது இல்லாமல்னா தொடரும், அதில் மலையாள ஃபிலிம்ஸ் மோஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். அண்ட் அது இல்லாமல் ஹாலிவுட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம டிசி, மார்வல் டிசி, அதில் வந்து டிசிக்கு ப்ளூ பீட்டல்னு ஒரு கேரக்டர், அண்ட் பிளாக் ஆடம், அவதார், இதெல்லாமே. ஆனால் ரீசெண்டாக லிட்டரலாக இந்த டைம் லைன்ல லைக் எந்த தமிழ் டப் ஃபிலிம் பார்த்தாலும் அங்கே ரோஷனோட வாய்ஸ் இருக்கும். ஏதாச்சும் பாத்தியா, கேமராக்கு என்னென்ன சொல்றாங்க பாத்தியா? இல்ல உண்மையாலுமே நான் வந்து எந்த படம் பார்த்தாலும் லைக் ஏதோ ரேண்டமா ஓகே தமிழ் டப் ஃபிலிம் பார்த்தாலுமே அங்கே ரோஷன் வாய்ஸ் இருக்கும். ஏதாச்சும் ஒரு கேரக்டர்ல ரோஷன் வாய்ஸ் கண்டிப்பா அப்படி சொல்லி டோட்டலா முடிச்சு விட்டுறது. நீங்க இந்த வீடியோல இருந்து பாருங்க, லைக் இப்போ வாய்ஸ் தெரியுதா, அதுல இருந்து நீங்க எந்த தமிழ் டப் ஃபிலிம் பார்த்தாலும் அதுல ரோஷன் வாய்ஸ் இருக்கும். ரைட்ரா, ஓகே, இதுக்கு மேலே எவனும் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ரைட்டு, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், உன்னோட வாய்ஸை கேட்டோன்னே எல்லாருமே ஓகே இந்த வாய்ஸ்க்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யோசிச்சு வச்சிருப்பாங்கல்ல. பட் ஆனால் அதையும் தாண்டி நீ வந்து சில வாய்ஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக இது ஒரு மாதிரி எனக்கு ட்ரிகரிங்கான கொஸ்டின் தான். ஏன்னா யூஸ்வலாக இது ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஏன்னா நானாக இருந்தாலும் அந்த பொசிஷனில் அதான் பண்ணுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு யூனிக்கான ஒரு டோன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது எனக்கு ஒரு டோன் இருக்கும், உங்களுக்கு ஒரு டோன் இருக்கும், எங்களுக்கே எல்லாருக்கும் ஒரு டோன் இருக்கும். பட் அந்த டோனையே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, இவனால் இந்த இதுதான் ஃபிட் பண்ண முடியும், இவனோட டோன் இதுக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த அமெரிக்கன் மாப்பிள்ளை, ஃபாரின்லேருந்து வந்த பையன், அந்த மாதிரி பீப்புளுக்கு தான் என்னை ஃபிட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. லோக்கா எடுத்துக்கிட்டோன்னா அதில் எப்படி சொல்ல, ரொம்ப செட்டில்டா அந்த மாதிரி ஒரு பையன் தான் அவன். பட் அதுவே நான் அப்படியே கோட் எடுத்துக்கிட்டா ஒரு மாதிரி ரொம்ப லோக்கலாக ஒரு ஃபோன் யாருக்கிட்ட அந்த மாதிரி ஒரு டோனில் இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட நான் பண்ணலாமே, எனக்கும் கொடுங்களேன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அந்த ஃபோன் கால் ஒரு மாதிரி யாருக்கிட்ட எங்க அவன் நொட்டுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாமே, நான் யூஸ்வலாக சொல்கிறதே அதுதான், எனக்கு இந்த மாதிரியும் கொடுங்களேண்ணா, அது மட்டும் வேணாண்ணா அப்படின்றவேன். பட் ஸ்டில் அந்த மாதிரி தான் யூஸ்வலாகவே வரும். ஓகே, இஃப் இன் கேஸ் மைக் நீ டப் பண்ற மைக்கே உன்னை பத்தி ஒரு காசிப் பேசணும்னா அது என்ன காசிப் பேசும்? துப்பாதடா. நான் நார்மலா பேசும்போதே ஸ்பிளிட் பண்ணி தான் பேசுவேன். இதுல வேற மைக் இவ்வளவு தூரத்துல வேற இருக்குமா, முடிச்சுட்டு பார்க்கும்போது ஃபுல்லா ஈரமா இருக்கும் மைக்கு. ஏன்டா துப்புற அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு எமோஷனல் சீன் நீ வந்து டப் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் உனக்கு ஏதாச்சும் ஒரு டெக்னிக் இருக்கா? ஓகே இந்த மாதிரி இது பண்ணிட்டு போனால் இன்னைக்கு இந்த சீன் ப்ராப்பராக லைக் டப் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உனக்குன்னு ஒரு டெக்னிக்? அப்படிலாம் இல்லை, மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு போனாலே போதும். ஏன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் ரெண்டு பேருமே ஒரே இதுதான். ஆன் கேமரா நடிப்பாங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆஃப் கேம் நடிக்கிறாங்க. ஏன்னா இப்போது எக்ஸாம்பிள், இப்போ ஆர்டிஸ்ட் வந்து நீ ஓகேப்பா இதான் சீன், அப்போ நான் அழுகணும் அப்படின்னா நீங்கள் ஐயோ நான் அழமாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது மாதிரி தான் ஆர்டிஸ்ட். இப்போது ஆர்டிஸ்ட் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி ஒரு 50 பேர் 100 பேர் க்ரூ இருக்கும்னா, டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணும்போது அதே நிலைமை தான். பட் என்ன, ஒரு ரூம்குள்ளே இங்கே இவன் மட்டும் இருப்பான், அங்கேருந்து மொத்த பேர் இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க கேமராவை, என்ன பண்ணுறான். அது நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும், ஓகே போகலாமா அப்படின்னு போய் தான் ஆகணும். ஸோ நம்ம அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. இப்போது வந்து நீ டப் பண்ணும்போது உனக்குன்னு ஒரு டப்பிங் டைரக்டர் இருப்பாங்க. உனக்கு காமனாகவே ஒரு டப்பிங் டைரக்டர் தான் இருப்பாரா, இல்லை ஒரு ப்ராஜெக்ட்டும் டப்பிங் டைரக்டர் மாறுமா? இல்லை, நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சப்ரீனா, அசோக்னா அண்ட் நம்ம சலார் பண்ணாங்கல்ல,
அதுதான் அசோகண்ணா. அண்ட் சப்ரீனா வந்து லைக் அவதார் ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது தூம் அப்புறம் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ். அப்போ வந்து இதெல்லாம் ஏகப்பட்ட குழுவண்ணா, கணேஷ், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்க்கு ஒருத்தர் மேபி இருப்பாங்க. இப்போ லைக் அந்த ப்ராஜெக்டோட டைலாக் ரைட்டர்ஸ் தான் வந்து இங்கே டப்பிங் டைரக்டராக இருப்பாங்களா? சம் கேசஸ். சில டைம் வேற டைம் கன்ஸ்டன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வேற ஒருத்தர் ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆர்டிஸ்ட் கிட்ட கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக அவங்க கேட்குற எக்ஸ்பிரஷன்ஸ் வாங்குறது டப்பிங் டைரக்டர் கையில் இருக்கும். ஸோ 2 பேர், டப்பிங் டைலாக் ரைட்டர் ஒருத்தர் இருப்பாங்க, டப்பிங் டைரக்டர் இருப்பாங்க. டைம் இருக்கிற சென்ஸ்ல 2மே ஒரே ஆளாகவும் பண்ணலாம். உனக்கு இது வரைக்கும் ஒரு டேரக்டர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ஃபன்னியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஷாக்கிங்கான லைக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கா? ஆப்வியஸாக, பிகாஸ் நான் என்னோட கெரியர் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பித்தது ரகுவண்ணா கிட்ட இருந்தான். ஹூஸ் தட் இந்த சின்சான்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த அண்ணா கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயம். ஏன்னா என்னை எல்லாருமே ஸ்டார்டிங் நான் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து பெரிய இந்த இவனுக்கு பேசு அவனுக்கு பேசு பெரிய லீக் அப்படி கொடுக்கல. நான் ஆரம்பித்தது ஐ கெஸ் க்ரௌடில் தான். இந்த டப்பிங்கில் ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. வாஸ் தட் இந்த க்ரௌட், இந்த ஆம்பியன்ஸ். நம்ம ஒரு படம் பார்க்குறோம், காஃபி ஷாப் சீன் இருக்குது அப்படின்னா அங்கே பின்னாடி வருமே அங்கே ப்ரோ இது எவ்வளோ, அது மாதிரி பின்னாடி ஒரு டோன் ஓடிக்கிட்டு இருக்கும் சைலண்டாக. அது நோட் பண்ணால் தெரியும். அந்த டோனுக்கு பேர் தான் க்ரௌட். ஸோ ஆம்பியன்ஸ் வாய்ஸ் பேசிக்காக இங்கே நடக்கிறதா பின்னாடி பேசிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ் தட் பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. படத்தில் எங்கேயாவது அங்கேருந்து ஆனால் அது எவ்வளோ, ஆனால் தம்பி இது எவ்வளோ தான்ப்பா அப்படின்ற மாதிரி கணக்காரெலாம் நம்ம கேரக்டராக சொல்ல மாட்டோம். அதெல்லாம் வந்து பிட்ஸ் அந்த மாதிரி கணக்கில் வரும். இது ஒரு சின்ன கேரக்டர். அண்ட் இதுக்கு அடுத்து கேரக்டர், ஒரு தம்பி ரோலோ ஒரு கேரக்டர் படத்தில் வருதுன்னு அது கேரக்டர் லிஸ்ட்டில் வரும். அண்ட் லீட் ஆப்வியஸாக ஹீரோ ஹீரோயின். யாருமே எடுத்தோடனே ஹீரோயின்லாம் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஆமாம், ஏன்னா நான் ஆரம்பித்தது க்ரௌடில். அண்ட் அங்கே ஆரம்பித்து கொஞ்சமாக பிட்ஸ், அப்புறம் ஓகே ஏதோ பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஓகே இந்த கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தராக கொடுக்கும்போது ஒரு பர்ஃபெக்டான டீம் கிட்ட போய் நான் மாட்டுறேன். தட் இஸ் நம்ம ரகுவண்ணா. அப்படி தான் டப்பிங் டைரக்டர். என்ன படம்னா இட்ஸ் பிளாக் ஆடம். நம்ம அவர்கிட்ட மாட்டின க்ரூ வந்து ஒரு மாதிரி சம்மர் டைம் ரொம்ப எனக்கு ப்ரீஷியஸாக இருந்துச்சு. பிகாஸ் இப்போது அந்த காலத்துலலாம் வந்து டப்பிங் ஒரு மாதிரி எப்படி சொல்ல, பக்கத்தில் உட்காந்து பார்க்க விடுவாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நான் அங்கேருந்து பார்க்கலாம், ஓகே என்ன பண்ணுறாங்க கற்றுக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கிடையாது. ரொம்ப செக்யூர்ட், கண்டென்ட் செக்யூரிட்டி, வெளில போகக்கூடாது கண்டென்ட். அதனால் இப்போலாம் வந்து பார்க்கறதுக்கே அளவு இல்லை. ஈவன் க்ரூ மெம்பராக இருந்தால் கூட பார்க்க அளவு கிடையாது. அந்த மாதிரி இருக்கனால பார்த்து டப்பிங் பேசும்போது பார்த்து கற்றுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குலாம் கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய லெஜண்ட் கிட்ட நம்ம கற்றுக்கிறோம் போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பட் ஸ்டில் அப்போ எனக்கு ரொம்ப டம்பாக இருந்தவோ அவர் தான் சொன்னார், இப்படி தான் பேசணும், இப்படி பேசுங்க. அவர் சொல்லி காட்டுவார் பேசிக்காக அந்த பையனுக்கு. ஸோ அந்த இதில் வந்து நான் ஆக்சுவலாக காலேஜ் படிக்கும் போது அந்த படம் பண்ணேன். ஸோ அதில் அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு 9th 10th ஒரு 9-10 வயசு பையன். ஸோ அப்போ நான் எப்படி மேட்ச் பண்ணிருக்கணும் எனக்கு அந்த மாதிரி அவர் தான் சொன்னார், ஏய் எங்கடா போகிற, ஐயோ ஒருவேளை அவ்வளோ அடர்த்தியாக முடி வச்சுருந்துருப்பாரோ அந்த மாதிரிலாம். அவரோட டோன் தான் பேசிக்காக சின்சான் டோன் தான், அது எனக்கு ஃபிட் பண்ண வச்சார். ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அந்த டைம் ரொம்பவே ப்ரீஷியஸாக இருந்துச்சு. நீ டப்பிங் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ இயர்ஸ் ஆகுது? லைக் ஃப்ரம் அந்த க்ரௌடில் இருந்து இப்போ லீட் ரோல்ஸ் வரைக்கும் பண்ணுற அளவுக்கு? எஸ் ஒரு 15 பாசிபிளி. பிகாஸ் என்னோட 15 என்னோட 6 இயர்ஸோ 7 இயர்ஸில் நான் ஆரம்பித்தேன். பட் அப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ சம்திங், இது ஒரு சீரியல்னு நினைக்கிறேன், 1 எபிசோடோ 2 எபிசோடோ பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ ஆரம்பித்தேன். அண்டு நடுவில் பெரிய கேப், எந்த ஒரு டப்பிங்குமே பண்ண முடியல. பிகாஸ் காலேஜ் ஸ்கூல் அந்த மாதிரி தான் கூப்பிட்டு போகிறதுக்கு ஆள் கிடையாது அந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு காலேஜ் போனதுக்கப்புறம் ஓகே இண்டிபெண்ட்டாக ஒர்க் போகலாம் போய் பண்ணலாம் அப்படின்னும் போது அப்போ ஆரம்பித்தது தான். ஸோ ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் அந்த பீரியட் இருக்குது. பட் அதில் ஒரு 10 இயர்ஸ் ஆக்டிவாக இருந்திருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. அதுதான். உனக்கு டப் பண்ணும்போது எந்த எமோஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும்? டஃப்பாக இருக்கும் இந்த எமோஷன் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். நான் இப்போ லைக் ஐயோ இன்னைக்கு இந்த எமோஷனில் ஒரு சீனை டப் பண்ணுமா அப்படின்னும் போது ஆக்ஷன் சீன் மேபி. ஓகே. ஏன்னா அழுகிறது அழுதுடலாம் அண்ட் சிரிக்கிறது சிரிச்சிடலாம். ஓவரா பிரீத்தி இருக்கும். நம்ம யூஸ்வலாகவே இந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளால ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மாதிரி அப்படியே ட்ரிஸி ஆக்கி விட்டுரும். அப்படி இருக்கும்போது ஒரு படத்துக்கு பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் முரான்னு ஒரு படம் இருக்குது. ஏன்னா அதில் ஃபுல்லாகவே ஆக்ஷன் சீன்ஸ் தான். ஃபுல்லாகவே ஓடுறது வெட்டுறது குத்துறது இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபுல் இதுக்கும் ஒரு மாதிரி ஒரு 2 ரூபா போகும்போது ஆனால் நான் கொஞ்ச நேரம்ண்ணா ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன்னா, ஏன்னா டப்புன்னு கேராக்கி விட்டுரும். ஈவன் நம்ம என்னதான் இப்போ தான் நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருப்பேன், போய் டப்பா ஓகே பண்ணலான்னா ஒன்று தூக்கம் வரும், இல்லைனா அடுத்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கான ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்து போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டுட்டு போய் இது பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கே அப்படியே டயர்டாக்கி விட்டுரும். ஆனால் ஒரு முடியல, நான் ஒரு 10 நிமிஷம் நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு 10 செகண்ட் கேப் எடுத்துட்டு அப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்ஷன் சீன் மேபி
கொஞ்சம் டஃபராக தான் இருக்கும். நீ என்னைக்காச்சும் நீ இது வரைக்கும் டப் பண்ண கேரக்டரோட வாய்ஸை ரியல் டைம் சுச்சுவேஷனில் வந்து எஸ்கேப் ஆக யூஸ் பண்ணியிருக்கியா? இப்போலாம் யூஸ் பண்ணுறது பாசிபிலிட்டி கிடைக்கல. பட் அந்த டைமில் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு ரெமோ ரிலீஸ் ஆன டைம்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபீமேல் வாய்ஸில் ட்ரை பண்ணி பேசுறது இப்போ பேசினா கிராக் ஆகிடும், அது வேற விஷயம். பட் அந்த டைமில் ஒரு ஃபீமேல் டோன் தொடர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேசிக்காட்டு இப்போலாம் பேசினா கிராக் ஆகும்டா, இங்கே இருக்கீங்க இப்போ பார்த்து கிராக் ஆகும். பட் அப்போ அந்த மாதிரி எனக்கு கிராக்லாம் ஆகாது. ஸோ அந்த டைமில் எனக்கு கால் பண்ணி ஒருவேளை அவங்க அம்மா எடுத்துட்டாங்கன்னா ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ யூஸ் பண்ணாத, இப்போல்லாம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. உன்னோட ப்ரொஃபஷனல் டப்பிங் வாய்ஸுக்கும் உன்னோட ஒரிஜினல் வாய்ஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? லைக் ஏன்னா இருக்கா இல்லை உன்னோட ஒரிஜினல் வாய்ஸ் தான் நீ வந்து டப்பிங் கொடுக்குறியா? 90% இந்த டோன் தான் இருக்கும். இதை தாண்டி மாற்றி பேசுகிறதுக்கான வேலையே இங்கே கிடையாது. பாசிபிளி நமக்கு கார்ட்டூன்ஸ் கிடைக்குதுன்னும் போது நம்ம அங்கே ப்ளே பண்ணுறது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சோட்டா பீம்ல ஜகுக்கு நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ. அப்படியா? ஜகுக்கு, ஆமா. சின்ன வயசுலடா இப்போ டோன் கேட்கும் போது எனக்கே ஓகே அம்மா அதை மாற்றி பேசணும் அப்படி இருந்துச்சு. அதில் நான் அந்த குரங்கு கேரக்டருக்கு பேசுகிறேன்னும் போது என்னால் இப்படி பேசினா அதுக்கு ஒட்டாது. ஸோ நான் அப்போ அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கிராக்கியான டோனில் பேசி ஆகணும். ஆமாம், ஏன்னா அவனுக்கு நான் நார்மலாக பேசினேன்னா ஒட்டாது அந்த பேஸுக்கு. ஸோ அதனால் அவனுக்கு மட்டும் கொஞ்சம் மாற்றி போகிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். நீ இப்போ நிறைய ப்ராஜெக்ட்க்கு டப் பண்ணிட்ட, நிறைய பிக் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் லீடாகவும் பண்ணியிருக்க. இதுக்கப்புறம் நீ வந்து டப்பிங் ஜேர்னியில் ஒன்று அச்சீவ் பண்ணணும், இதுதான் என்னோட கோல். இதுக்கப்புறம் உன்னோட கோல் என்ன டப்பிங் ஜேர்னியில்? நேஷனல் அவார்டு வாங்கணும். இல்லை ஆக்சுவலாக எனக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் நேஷனல் அவார்டு இருக்கா? நீங்கள் சத்தியமாக தெரியல. இல்லை, அதுக்கு இருக்குன்னு தான் என்னோட விஷயம் கூட. ஓகே, பிகாஸ் யாருக்கும் தெரியாது. ஒரு ஆர்டிஸ்ட்டை எல்லாருக்கும் ரெகனைஸ் பண்ணுறாங்க, பார்த்தாலே தெரியும். டப்பிங் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் அதுக்கு ஒரு அவார்டுன்னு ஒன்று நாமினேட் பண்ணி அண்ட் அதில் நம்ம பேர் ஒரு நாளாவது, நமக்குலாம் சில இது இருக்கும்ல, நம்ம பேர் ஒரு நாளாவது அந்த ஸ்க்ரீனில் வந்துடாதான்னு, அந்த மாதிரி தான். ஸோ ஒரு நாளாவது வாங்கணும். எனக்கு ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷனே எம்எஸ் பாஸ்கர் சார். ஸோ அப்போ அது இப்போ நான் சொல்ல அப்போ ஏன்னா ஆக்டிங்லேயுமே அவர் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ அவரை மாதிரி ஒரு நாள் அட்லீஸ்ட் இவன் இவ்வளோ பண்ணியிருக்காண்டா அப்படின்னு லாஸ்ட்டில் நான் இல்லாதப்பையும் அது கேட்கும். அந்த மாதிரி ஒன்று பண்ணணும், அவ்வளோதான். எனக்கு என்னன்னா இப்போ டப்பிங்கிறது வந்து ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் ஒர்க். நம்ம ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்தால் எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம். இப்போ ரீசன்ட் டைம்லேயே வந்து அந்த காலத்தில் அந்த படத்துக்கு டப் பண்ணது இவங்க தான் அப்படின்னு நமக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ டப்பிங்கிறது மோஸ்ட்லி யாராலுமே நம்ம ஃபேஸை வந்து ரெகனைஸ் பண்ண முடியாது. எப்படி உனக்கு டப்பிங்குள்ளே தான் போகணும்? லைக் டப்பிங் வந்து எப்படி உன்னோட பேஷன் ஆச்சு? நான் ஆக்சுவலாக ஆக்சிடெண்ட்டாக தான் இதுக்குள்ளே வந்தேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சப்போ ஒரு 6-7 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா வந்து இன்டு திஸ் ஃபீல்ட், பட் நாட் ஆஸ் அ டப்பிங். அப்பா வந்து ஒர்க்கிங் அஸ் டிரெக்டர், ஸோ அந்த மாதிரி இருந்தார். அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட காண்டாக்ட் மூலிமா வேற நோவேர் லைக் யாருமே இல்லை, நாளைக்கு அது டெலிகாஸ்ட் என்னவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ஒன்று, ஐ கெஸ் பிள்ளை நிலான்னு நினைக்கிறேன் அந்த சீரியல், சன் டிவியில். அப்போ பாட்டெல்லாம் வரும். அந்த சீரியலுக்கு வேற வழியே இல்லாத மாதிரி நான் அந்த ஒரு சின்ன பையனுக்கு நான் பேச வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அப்போ நான் பேசினேன். ஒரு ஐ கெஸ் ஒரு ஹார்ட்லி ஒரு 30-15 எபிசோட்ஸ் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நான் ஆரம்பித்தேன். அப்புறம் ஓகே என்னவோ பேசுகிறேன். நீ யோசிச்சு பாரு, சடனாக கொண்டு போய் ஒருத்தனை மைக் முன்னாடி நிற்க வச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கும் எதுவுமே தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, அப்படியே கேட்டு பேசுவேன், அவ்வளோதான். அந்த எமோஷன் கேரி பண்ணுறது, லிப்புக்கு சிங், அதெல்லாம் ஏதோ லிப் டு லிப். இப்போ அவன் வாயை திறக்கிறானா நான் ஓப்பன் பண்ணுறேன், மூடும்போது நான் டைலாக்ல சொல்லி க்ளோஸ் பண்ணுவேன். அப்படி தான் இருந்தேன். ஓகே ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அப்போ என்னத்தை என்கிட்ட கண்டாருன்னு தெரில. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அதுவும் பண்ணல. அண்டு கொஞ்சம் இயர்ஸ் கழிச்சு அப்படியே ஒரு 10 இயர்ஸ் கேப்பு அப்புறமா என்ன ஓகே இவன் தான் அப்பயே பண்ணானே, ஒய் நாட், இவனுக்கு ஏதோ ஆக்டிங் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் சின்ன பசங்க கூட சேர்ந்து, ஓகே ஒரு கார்டு ஒன்று எடுத்து கொடுத்தா யூஸ் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு கார்டு எடுத்தாங்க. அண்ட் அப்போ எடுத்தது அப்போ நான் யூஸே பண்ணல, ஸ்கூல் அந்த டைமில் இருந்தனால ஒரு 11th 12th இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா வந்து நான் காலேஜ் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக டப்பிங் இறங்கி ஓகே, ஏன்னா அப்புறம் வண்டி இருக்கும், இங்கே வேணால் போகலாம் வரலாம், அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கிடச்சிது. அப்போ டப்பிங்காக போக ஆரம்பிச்சது. அப்படியே இப்போ வரைக்கும் போயிட்டு கிளிப் இருக்கா? பிள்ளைங்கள ஒரு டப்பிங் வாய்ஸ் கிளிப் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தா நம்ம வந்து ஆனா அது பார்த்தா என் வயசு மேல தெரியாது. ஆனா அது அப்போ பண்ணது சின்ன வயசுல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா,
இப்போ ஏஐ வந்து நிறைய எல்லாத்துலேயுமே ஏஐ வந்துருச்சு, ஓகே, இன்க்ளூடிங் வாய்ஸஸ் கூட வந்துருச்சு. ஸோ உனக்கு இப்போ ஏஐ வந்து டப்பிங் ஆர்டிஸ்டையோ இல்லை டப்பிங் இந்த மாதிரி விஷயங்களை வந்து த்ரெட்டாக இருக்குன்றத நீ வந்து நம்புறியா? நம்புறியாலாம் இல்லை, அதான் உண்மை. இப்போ எவ்வளோ பேரோட வேலை இங்கே நமக்கு போயிருக்கு. ஸோ ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் இருக்குல்ல, அதாவது மேனுவலாக தான் பண்ணி ஆகணும், நம்ம தான் கஷ்டப்பட்டு தான் பண்ணணுன்ற சில ஒர்க்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தட் இஸ் நம்ம மேன் ஒர்க்கை போடுற வரைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம பண்ற வரைக்கும் யாராலையும் மாற்ற முடியாது, பட் சிஸ்டமேட்டிக்காக பண்ற எல்லாத்தையுமே நம்மளால மாற்ற முடியும். அப்படிதான் இப்போ ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எவ்வளோ கிராஃபிக் டிசைனர் ஒர்க்ஸ், கரெக்ட், எவ்வளோ ஃபீல்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபீல்டே இருக்குமான்னு தெரியல. தட் இஸ் எல்லாமே ஏஐல பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நான் நினைக்கிறேன்னா, நானே ஒரு படத்தை யாருமே எனக்கு தேவையில்ல, நான் சிங்கிள் மேனா எல்லாத்தையும் ஏஐல கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இருக்கும்போது எவ்வளோ பேரோட ஒர்க் இங்கே போக போகுதுன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு நல்லா வெல் டு டூ பீப்புள்ஸ் அப்படின்றவங்க மட்டும்தான் ஜாலியாக ஓகே இந்த க்ரோஸ்ல பண்ணுங்க எதனா பண்ணுங்கன்னு உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே ஏல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கேரக்டர் நீ வந்து லைக் அது அனிமேவா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு ஃபிலிம் கேரக்டர் உனக்கு வந்து வந்திருக்கும், பட் நீ அதை பண்ணியிருக்க மாட்டேன், பட் இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்தா செம்மையா இருந்திருக்குமே அப்படின்னு நினைச்ச ஒரு கேரக்டர். நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்லாம் இல்லை, நான் அப்படி பார்த்தா நான் பண்ண எல்லா படத்தையும் வேற யாரும் பண்ணியிருந்தாலும் நல்லா தான் இருக்கும் ஆப்வியஸா. என்னடா தலையாட்டுறேன் ஒன்றும் இதெல்லாம் ஒரு காமனான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தலையாட்டணும்ல. ஓகே ஓகே, இப்போ நீ ஆக்டிங்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னொன்று தோணுது. இப்போ நீ எவ்வளோ வந்து டப்பிங்கை வந்து விரும்பி பண்றியோ அதே மாதிரி உனக்கு ஆக்டிங்கும் வந்து ஆசை தான். லைக் நம்ம இதை பண்ணணும் போகணுன்னு ஆக்ட் பண்றதும் டப்பிங்ல பேசுறதும் ஒன்னா. ஆக்டிங்கில் ஒரு 50% போட்டினா அதை டப்பிங்கில் 100% போடணும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஆக்ட் பண்ணும்போது ஒரு எமோஷன் கொடுத்துருவேன், பட் நான் அதை நான் தான் நடிச்சிருக்கேன், நான் பண்ணுறேன்னும் போது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீன் ஒன்று பண்ணியிருக்கேன், ரொம்ப கதறது ஏதோ ஒன்று பண்ணிடுவோம், ஆக்ட் பண்ணும்போது பண்ணிடுவோம். பட் அதை நம்ம டப்பிங்கில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிங்க் பண்ணணும், அந்த எமோஷன் இங்கே இருக்கணும், ஆனால் அது 200% இருக்கணும். ஏன்னா அங்கே பண்ணதை விட இங்கே டபுள் தி டைம் பண்ணும்போது தான் அந்த ஃபேஸ்க்கு கொஞ்சமாவது ஒட்டும். இப்போ நான் அழுது அப்படின்னு கத்தும்போது அப்படின்னு கத்துனா ஒட்டுமா? அதை விட டபுள் தி டைம் நான் இங்கே பண்ணணும். அப்போ தான் மைக் சென்சிட்டிவிட்டிக்கும் ஃப்ரேமில் பார்க்கறதுக்கும் இன்னும் ரொம்ப எப்படி சொல்ல கரெக்டாக மேட்ச் ஆன மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீ ஸ்க்ரீனில் போடுற எஃபர்ட்டை விட டபுள் தி டைம் போடணும் எஃபர்ட் நீ வந்து டப்பிங் போடணும். ஓகே, ஆமாம். இப்போ நானும் நம்மளாம் சில டப்டு மூவிஸ் இங்கிலீஷ் ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே பார்க்கும்போது அவங்க சில டைம் ஹாலிவுட்லலாம் வந்து அவங்க என்ன எமோஷன்ல பேசுறாங்கன்னே நமக்கு தெரியாது. இவங்க இப்ப சந்தோஷமா பேசுறாங்களா இல்ல சோகமா பேசுறாங்க. இப்ப நீ அதுவே டப்பிங்க்கு வந்து பண்ணணும், ஆனா உனக்கு தெரியல. ஓகே, ஒரு டைரக்டர் ஒன்று சொல்றாரு, நீ அதை ஒன்று பண்ணிட்ட, ஆனா கடைசியில டேய் நீ பண்ண எமோஷனே தப்பு, அங்க மொத்தமா வேற ஒரு எமோஷன்ரா அப்படின்ற மாதிரி உனக்கு ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? இருக்கு, பிளாக் ஆடம். ஏன்னா பிளாக் ஆடம்ல நான் சொன்னல, நான் அங்கதான் கத்துக்கிட்டது எல்லாமே. அது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ராக் வந்து இப்போ இதில் விழுந்துருவார், அதாவது பூமியில் லேண்ட் ஆயிடுவார். அண்ட் அவர் வந்து ஒரு இந்த சின்ன பையன் ஆமான்ற வீட்டுக்குள்ளே தான் லேண்ட் ஆவார். அவர் படுத்துட்டு இருப்பார். ஆமான் வந்து அவனை அட்ரஸ் பண்ணிருப்பான், ஐயோ யாருங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னியாக தான் போயிட்டு இருக்கும். பட் அந்த சீன் ஒரிஜினல் எப்படி இருக்குன்னா, அவர் ராக் எழுந்திரிச்சு வருவார், எழுந்திரிச்சு வந்துட்டு அவரை பார்ப்பாரு, நம்ம தானே இது, நம்ம இப்படி இருக்க மாட்டோமே முன்னாடின்ற மாதிரி இப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. அங்கே இந்த ஆமானுக்கு என்ன இருக்கும், ஏன் இதுக்கு மாதிரி நீங்கள் பார்த்தது இல்லையா, நீங்கள் வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஃபன்னியாக அன்றைக்கி நாங்கள் போட்டோம் அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி அடர்த்தியாக முடி வச்சுருந்துருப்பாரோ. ஆனால் ஏன்னா அவர் ஆப்வியஸாக பால் தான். ஸோ அதை நம்ம கலாய்க்கிறோன்னும் போது அந்த சீனோட டோன் மாறிடுச்சு. பட் தேட்டரில் நான் பார்க்குறேன், நம்ம சொன்னதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்கடா அப்படின்னும் போது அவங்களாம் சிரிக்க எனக்கு அழுக வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப தப்பு அப்படின்னு ஆப்வியஸாக தெரிகிற மாதிரி தப்பு பண்ண மாட்டோம், பட் பண்ணுவோம். அது சீட் பண்ணுற மாதிரி அந்த டோன் மூடை கெடுக்காது அப்படின்னும் போது பண்ணுவோம். ஒரு டைலாக் நீ வந்து டப் பண்ணி முடிச்சிட்ட, ஆனா அதுக்கப்புறம் ரோஷன் இந்த டைலாக் பேசு, ரோஷன் இந்த டைலாக் பேச, இல்லை எல்லா இன்டர்வியூலும் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நீ இப்போ ரீசெண்டாக நிறைய நீ டப் பண்ண ஃபிலிம்ஸ்லாம் தியேட்டர்ல பார்த்துட்டு வரும்போது நிறைய பேர் இந்த டைலாக் பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உனக்கு அந்த டைலாக், ஐயோ இது டைலாகா, இதுவேவா, போதுங்க விட்டுருங்க அப்படின்னு. டீமன் ஸ்லேயர் படம் ரிலீஸ் ஆச்சு, இன்ஃபினிட்டி கேஸ்டில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. பார்த்துட்டு வெளில வரும்போது தான் அதில் அவன் அந்த வில்லனை வந்து ஒருமே அடிக்க போவான். அப்போ கத்துவான், ஆகாசா நான் உன்னை அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துவான். அதே தான் ஃபுல்லாகவே அந்த இன்டர்வியூ மாறி சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நீ 15 இயர்ஸாக வந்து டப்பிங் இண்டஸ்ட்ரியில் லைக் ஒரு சின்ன கேரக்டராக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் நிறைய பண்ணியிருப்பேன். இவ்வளோ வருஷத்தில் உனக்கு ஒரு கேரக்டர் நான் பண்ணதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இது அப்படின்ற ஒரு கேரக்டர் என்ன? ப்ளூ பீட்டல். ஒரு ஆக்சுவலாக அது ஒன்று மட்டும்லாம் கிடையாது, ஒரு 3-4 கேரக்டர் மைண்ட்லேயே இருக்கு. தட் இஸ் ஒன்று லோக்கா. ஏன்னா
ஆல்ரெடி வந்த ப்ரீவியஸ் படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரேமலு எல்லாமே பார்த்தீங்கன்னா சாய் கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் பேசியிருந்தார். இப்போ வரைக்கும் எனக்கே வந்து நான் அந்த நஸ்லினை பார்த்தேன்னா சாய் கிருஷ்ண ப்ரோவோட வாய்ஸ் தான் வரும். அப்படி இருக்கும்போது அந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது, எல்லாம் வந்து எனக்கு கழுவி ஊத்துறானுங்க, எங்களுக்கு பழைய வாய்ஸ் தான் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் பார்த்துட்டு என்னடா இது ஒரு மாதிரி வேணாண்ணே இப்போ செம்ம அண்ணா வச்சே போயிருங்க, இல்லைடா பார்த்துக்கலாம் நல்லா இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு டீம் நம்ம பாலாண்ணா அவங்க தான் பண்ணுது, பார்த்துக்கலாம்னு கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி அது ஒரு படம் இப்போ வரைக்குமே க்ளோஸ் டச்சிங் தான். ஸோ சலார்லாம் என்ன சலார் அப்படின்னு டைட்டில் வரும், அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருப்போமா நம்ம சின்ன வயசு. பாகுபலி கேஜிஎஃப் அப்படி பார்த்துட்டு இப்போ சலார்னு ஒரு படத்தில் நம்ம வாய்ஸில் இது வருதுன்னு எனக்கு ஒரு மாதிரி இது ப்ரௌடாக இருந்துச்சு. ஸோ ஒரு இது எல்லா படமும் அப்படி தான் பார்க்குறேன். சரி, ஸோ லோக்காலேருந்து ஒரு டைலாக், அந்த நஸ்லின் வந்து அவன் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து அது யக்ஷிடா வந்து ரத்தத்தை உறிஞ்சு அது இதுன்னு சொல்லி ஒரு டைலாக் வரும்ல அது. ஓகே ஓகே யக்ஷிடான்னு ஆரம்பிப்பா தானே? ஆமாம். ஓகே, அது யக்ஷிடா, இது அது இல்லடா முட்டைக்கண்ணா, இது ரியல் யக்ஷி, வேம்பயர். அதுக்கு 2 பல்லெல்லாம் இருக்கு, 2 பேரை கடிச்சு கொதறி ரத்தத்தை உறிச்சு குடிக்கிறத கண்ணால பார்த்தேன்டா அப்படின்னுவா. ஸோ அது ஓகே ரீசன்ட் டைமா போயிட்டு இருக்கிற ஒரு சீரீஸ், கடந்த ஒரு 10 வருஷம் ஒரு சீரீஸ் முடிஞ்சும் போயிடுச்சு. அதாவது எப்படி சொல்றது, 7th அன்னைக்கு ஒரு எபிசோட் வருது, சீக்ரெட் எபிசோட் எல்லாம் பேசி ஒண்ணுமே இல்ல, அது தெரிஞ்ச விஷயம் இருக்கா, டப் வந்து பண்ணி வச்சிருக்கேன் நைட் கேட்டு அப்படிலாம் இருக்கா? இல்ல ஓகே, இல்ல எனக்கு தெரியல. இல்ல அது செம்ம இன்ஸ்டாகிராம் தியரிஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வந்து 9th எபிசோட் வரப்போகுது, இல்ல பண்ணி முடிச்சாச்சு எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஆமா இருந்தா அது நெட்ஃபிளிக்ஸ் அபிஷியலா ரிவீல் பண்ணது தானே, கிடையாது அவ்வளவுதான். சார் ஓகே, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், வில் கேரக்டர் நீ பண்ணது லைக் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நீ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸா வில் கேரக்டர்னும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் கன்ஃபார்மா, ஏன்னா அது ஒரு இல்லையா இல்ல அதான் சொல்றேனே, நான் கெரியர் ஆரம்பிச்ச டைம்ல நான் சொல்ல இந்த பிளாக் ஆடம், அவதார் இது எல்லாமே நான் ஆரம்பிச்ச புதுசுல என்னை நம்பி இவனுக்கு ஒண்ணுமே இல்லடா, இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு கொடுக்காம இல்லாம ஓகே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறா தம்பி அப்படின்னு நமக்கு சில பேர் ஏற்றி விட்ட டைமில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன் நான் பண்ணுறேன். அப்போது என்னான்னு சொல்லிட்டு ஐ கெஸ் அவர் தான் சவுண்ட் இன்ஜினியர் அண்ட் டயலாக்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அப்போது ஓகேடா ஒரே ஒரு கேரக்டர், அதாவது ஒரு படம் ஒரு வெப் சீரிஸ் டப்பிங் கூப்பிட்றாங்கன்னா என்னை வச்சு ஒரு 10 கேரக்டர் எடுப்பாங்க. அங்கே ஒரு படத்துலேயே அங்கங்கே பேசுகிற மாதிரி எடுப்பாங்க, க்ரௌடு இதெல்லாம். ஸோ அதே ஸ்டுடியோவில் என்னை வந்து இப்போது ஒரு கேரக்டர் கூப்பிட்றாங்க போது ஓகே ஃபஸ்ட் டைமாக நம்ம ஒரு கேரக்டர் பேச போகிறோம், ஒரே ஒரு கேரக்டர் ஒரு சீரிஸ் ஃபுல்லாக அப்படின்னு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருந்துச்சு. அதுவும் ஒன் ஆஃப் த ஒரு லீட் கேரக்டர். ஆமாம், அப்போ எனக்கு அவ்வளோலாம் தெரியாது, எனக்கு ஒரு கேரக்டர் நான் பேசினா போதும், என்னோட குரலை நான் டிவியில் கேட்டால் போதும், அப்படி தான் இருந்தேன். அண்ட் அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடச்சிது. ஓகே அப்போ இது இவ்வளோ பெரிய சீரிஸ், டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா இப்போ வரைக்கும் நான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இன்னும் பார்க்கல. டப் பண்ணும்போது பார்க்கறதோட சரி, என்ன கதை என்ன கேம் என்ன மேட்ச்னு எனக்கு எந்த படத்துக்கும் தெரியும் அன்டில் ஏதோ ஒரு தேட்டர் படம் வருது, தேட்டரில் போயிட்டு என்னோட வாய்ஸை கேட்கறதுக்காக போவோம், அப்போ பார்க்கறதோட சரி. நானும் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அது முடியல. கரெக்ட் தான், நீ பண்ணிட்டு இருந்த சீசன் 2, 3 டைம்லலாம் அவ்வளோ ஃபேமஸ் ஆகல, 3, 4, 5 இருந்தால் இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஆக்சுவலாக 4th சீசன் வரப்போகுதுன்னு சொன்னப்போ பயங்கரமாக இதாச்சு. 5th வரப்போகுதுன்னப்போ இப்போ என்ன 4 ரிலீஸ் இருக்கு, 5 ரிலீஸ். ஓகே இப்போ 4, 5 இன்னும் அதான் சொல்றேனே, என்ன கேம் என்ன மேட்ச்லாம் தெரியாது. பட் அந்த டைம்ல இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் மட்டும் தான் இருந்துச்சு, இவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ண போறோம் அப்படிலாம் தெரியாது. அண்ட் இப்படி இந்த கேரக்டர் மாறணும் எனக்கு தெரியாது. அப்போ ஒரு மாதிரி ஓகே ஒரு சாதுவான ஒரு பையன், நான் ஃபர்ஸ்ட் சொன்னல இவனுக்கு இந்த கேரக்டர் தான் அப்படின்ற மாதிரி அந்த டைம் எல்லாரும் கொடுத்த மாதிரி கேரக்டர். ஆக்சுவலி அது சேம் தான். நம்மலாம் வந்து சீசன் 1லேருந்து சீசன் 4 வரைக்கும் வில்லோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மாதிரி இருக்கும். சீசன் 5ல எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு அப்செட் டவுனா வேற ஒன்று இருக்கும். ஆமா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு படத்தை பத்தி டாபிக் பேசுறோம்னா நீ அந்த படத்தோட டயலாக் பேசணும்னு அர்த்தம். ஓஹோ, இது நான் புரிஞ்சுக்கணுமா? ஆமா புரிஞ்சுக்கணும். ஓகே மேக்ஸ் அங்கிருந்து போ ஓடிடு அப்படின்னு கத்துவான். ஆமா அந்த ட்ரைலர் ஷாட். ஆமா ட்ரைலர் ஷாட், ஓடு அப்படின்னு கத்துவான். நான் இப்போ ஸ்லைட்டா தான் சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு சின்ன கிமிக்ஸ் தான், வேற எதுவும் லைக். ஸோ இந்த சீன் இருக்குல்ல, மைக்குக்கும் வில்லுக்கும் ஒரு சீன் போகுமே. ஓகே 4th எபிசோட்ல மாட்டியோட பிளான் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே அந்த சீன் அவன் ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுவாங்க. ஓகே ராபின் நோட்டீஸ் பண்ற சீன். ஓகே
சரி ஓகே. அண்ணா நான் ஒன்றும் வெட்னா இல்லையே. இப்போ என்ன சொல்ற, நான் தீய சக்தியா இந்த உலகத்தை அழிக்க வெறியோட இருக்கேனா? ஆமா அவன் அஞ்சே கார்ல அடி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் போவோம். நைஸ். நீ வந்து ரீசெண்டாக இன்ஸ்டா போஸ்ட்லேயே வந்து ஜாய்ஸும் வில்லும் பேசுகிற ஒரு கான்வர்சேஷனை வந்து போட்டு. ஆமா ஆமா அது பேசி காட்டு. ஓகே. அவன் என்னை தூக்கிட்டு போனதுலேருந்து நான் ஏதோ நிரந்தரமா மாறிட்டேன்னு தோணுது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த கதவு திறந்ததுக்கு அப்புறம் நான் அவனை முழுசா உணர்ந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருப்பான். பட் ஆனால் லைக் சம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில்லோட கேரக்டர் நீ சொன்ன மாதிரி அதை எக்ஸ்பெக்டும் பண்ணல. ஆமா ஆமாம் கரெக்ட் தானே. எப்படி இதுலயும் ஒரு டைம் கேப் தான் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உன் வாய்ஸும் மாறுது. ஆக்சுவலா அது எனக்கு லக்கிலி அந்த மாதிரி அமைஞ்சது. அவன் அதுல சின்ன பையன் வயசுல தான் இருந்தேன். இப்பயும் சின்ன பையன் தான் இல்லைன்னு சொல்ல, பட் கொஞ்சம் மெச்சூரா இருக்கேன். எனக்கு அதுக்கேற்ற இது அமைஞ்சது, வேற எதுவும் இல்லை. லிப்சிங் நீ மேட்ச் பண்றல அதர் ஃபிலிம் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ்க்கு, லைக் தமிழ் டப்டு ஃபிலிம்ஸ்க்கு, அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் திங் ஆக்சுவலாக இப்போ இருக்கிற அப்போ இருந்த டப்பிங் வேறு, அங்கே கிடச்ச ப்ரிவிலேஜ் எல்லாமே வேறு. அப்போ வந்து மேபி ஓல்டு டப்பிங்லாம் பார்த்தா நம்ம இந்த டைலர் அங்கிள் இதை தைச்சு தரீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வரும்ல, அந்த டப்பிங் ஐ கெஸ் கும்ஃபுவஸ்லா அதெல்லாம் அதில் வந்து டைலாக்லாம் என்ன கேட்டால் ஓஜி நம்ம அப்போ எவ்வளோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். ஏன் ஸ்பைடர்மேன் நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார் பேசியிருப்பார்ல, அப்போ அவங்க பொண்டாட்டி எதை கூப்பிட்றா அந்த பேர் அதை தூக்கி உள்ள போட அந்த டைலர் தூக்கி அவன் மண்டையில் விடன்னு, அதெல்லாம் வந்து ஆன் ஸ்பாட்டில் கிரியேட் பண்ண டைலாக்ஸ் தானா. நெக்ஸ்ட் கொஸ்டின், டப்பிங் யூனியன் அது எப்படி ஒர்க் ஆகுது? பேசிக்காக யூனியன்னு சொல்லும்போது நமக்கு என்ன, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம், நமக்கு அங்கே நடக்குதுன்றத நமக்கு ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். பேசிக்காக சொல்லணும்னா அதான். இப்போது நம்ம இந்தியாவில் ஐ கெஸ் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இதுக்கு வந்து ஃபெப்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எதுக்குன்னா ஃபிலிம் அசோசியேஷன் தான், ஃபிலிம் பீப்புள்ஸ்க்கான அசோசியேஷன். ஸோ நமக்கு எதாவது இப்போ ப்ரொடியூசர் யூனியனில் நமக்கு பைசா வரல, இல்லை எங்கேயோ நமக்கு ப்ராப்ளம் நடக்குதுன்னா யூனியன் நம்ம கூட இருக்கும், லைக் ஒரு சப்போர்ட். ஸோ அங்கே என்னன்னா நம்ம இப்போது ஐ கெஸ் விஎஃப்எக்ஸ்க்கும் கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கும் இப்போ யூனியன் கிடையாது, இப்போ வரைக்குமே கிடையாது. இப்போ டப்பிங்னு எடுத்துக்கிட்டா இப்போ ஹீரோ பேசுகிறவங்களுக்கு ஒரு பே, ஹீரோயின் பேசுகிறவங்களுக்கு ஒரு பேன்னு ஒரு ஃபிக்ஸ்டு மினிமம் பே இருக்குது. அதை தாண்டி நம்ம எவ்வளோ வேணா வாங்க, அது கம்மியாக வாங்கக்கூடாதுன்னு இருக்கு. ஏன்னா அது வந்து அவங்களோட ரெகுலேஷன்ஸை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்தந்த யூனியன் இருக்கனால தான் அட்லீஸ்ட் இது கரெக்டான ஒரு ஃபார்ம்லேயே ரன் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ யூனியன் கார்டு எடுக்கணும்னா என்ன சம்திங் ஒரு 2 lakhs நிறைய அமௌண்ட்டெல்லாம் சொல்லணுமா? வேணாம், அது நான் இது எடுத்துக்கிறேன். இவன் எத்தனை கார்டு வச்சுருக்கான்? சேலஞ்ச் கார்டு. ஸோ என்ன சேலஞ்ச் கார்டு? நீ தான் ஏதோ சொன்ன சேலஞ்சா, நான் உன்ன ஏதோ கேட்கணும்னு சொன்னேன். நோ சேலஞ்ச் கார்டுலாம் நான் தான் உனக்கு சேலஞ்ச் கொடுப்பேன். சுத்தம் கேளு. ஓகே, ரெட் ஃபிளாக் ஆர் கிரீன் ஃபிளாக்? சரி, ரெட் ஃபிளாக் ஆர் கிரீன் ஃபிளாக்னா நான் உனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வேன், லைக் டப்பிங் ரிலேட்டடான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வேன். அது ரெட் ஃபிளாகா இல்லை கிரீன் ஃபிளாகான்னு சொல்லணும். ஓகே. நாட் வார்மிங் அப் யுவர் வாய்ஸ் பிஃபோர் ரெக்கார்டிங். லைக் நீ வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் செஷன்லாம் இல்லாமல் ஒரு டேரெக்டாக போய் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது ரெட் ஃபிளாக். ஒரு ஒன் மோர் டேக் கேட்கறது, லைக் அப்ரூவ் பண்ணிட்டாங்க சார் ப்ளீஸ் ஒரு ஒன் மோர் டேக், கிரீன் ஃபிளாக். அப்ரூவ் பண்ணா கூட நீ இப்போ ஒன்று சொல்லிட்டேன்னா எனக்கு அதை விட ஒன்று பெட்டராக ஒன்று தோணுது, ட்ரை பண்ணலான்றது கொடுப்பாங்களே, அது நல்லா இருக்கு இல்லைன்றது அவங்களோட விஷ். நல்லா தூக்கிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். ஒரு ஃபீட்பேக்கை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறது. ரெட் ஃபிளாக். ஒரு ஓவர் ஆக்டிங், லைக் ஒரு ரொம்ப சவுண்ட் நம்ம எமோஷனலாக நம்ம காட்டிக்கணுன்றதுக்காக ஓவர் ஆக்ட் பண்ணுறது டப்பிங்கில். எப்படி ஒரு சீன் போது ஓகே இந்த இடத்துல இந்த சவுண்டுக்கு நம்ம ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணி லைக் டப் பண்ணோம்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீ ஓவர் ஆக்ட் பண்றது. கிரீன் ஃபிளாக். ஒரிஜினல் நீ லைக் ஒரு தமிழ் டப் பாக்குற, அங்க இருக்கிற ஆக்டர் அப்படியே நீ இமிட்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உன் வாய்ஸை ட்ரை பண்றது. கிரீன் ஃபிளாக். ஆமா ஆமா பண்ணிருக்கியா? ஏன் பண்ணதில்ல? சின்சானா அப்படி பார்த்தா பின்ன நார்மலா இப்போ ஒரு படம் வருதுன்னா, ஒரு தியேட்டர்ல ஒரு படம் பார்த்தா கூட அது பேர் என்ன, அவன் டைலாக் நான் இங்கே சொல்லி பார்த்துட்டு இருப்பேன், அதே டைலாக் அங்கே வந்துட்டு இருக்கான் அதே இதை ட்ரை பண்ணி ஓகே நம்மளாலே முடியுமா இல்லை வேற நமக்கு வராதா அப்படின்னு சொல்லி சும்மா நான் பேசி பார்த்துட்டு இருக்கேன். ஒரு டேரக்டர் உனக்கு ஒரு டோன் சொல்லிட்டாங்க, பட் இந்த டோன்ல இது சொன்னா அவர் இம்ப்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீயாவே ஒரு டோன் சொல்றது. பண்ணுவேன். கிரீன் ஃபிளாக் தான். கிரீன் ஃபிளாக். பட் என்னன்னா அது எண்ட் ஆஃப் தி டே அவங்க கையில் தான். இல்லை மாத்திரு நாமளா நான் சொன்ன மாதிரி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் இருக்கு. லைக் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தவிர்த்து ஓகே நமக்கு இந்த பிக் ப்ராஜெக்ட்ஸ் வருது, நம்ம இந்த லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நமக்கு வேணாம், பட் பிக் ப்ராஜெக்ட்ஸ் போய் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாக பிக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது இல்லை. ரெட் ஃபிளாக். லேர்னிங் தான் ஃபர்ஸ்ட். உன்னோட டப்பிங்கை நீ மற்ற ஆர்டிஸ்டோட கம்பேர் பண்ணுறது இல்லை. ரெட் ஃபிளாக். அது லைக் நீ ஒவ்வொரு டப் செஷனுக்கு அப்புறமும் லைக் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் நம்ம வாய்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இல்லை அப்படி பார்த்தா கிடையாது. ரெட் ஃபிளாக் அப்படிலாம் கிடையாது. டிபெண்ட்ஸ்.
பிரேக் எடுத்துக்கலாம் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா யூஸ்வலாகவே 2 to 5 ஒருத்தருக்குனா அப்படியே 5:30 ட்ராவலிங் டைம் மட்டும்தான் இருக்கும். இதில் எடுக்கிறது தான் பிரேக்கு. அதுக்கு நடுவுலையும் யாராவது கால் பண்ணிட்டாங்கன்னா வேற வழி கிடையாது, பேசாமல் இருக்க முடியுமா? அதுக்குன்னு நான் டப்பிங் பண்ணிட்டு பேச மாட்டேன்னு சொல்ல முடியுமா? பேசிட்டே தான் போகணும். இதெல்லாம் பண்ண ஓகே. நான் ஒரு நல்ல ஹிட்டான ஒரு ரோலுக்கு டப் பண்ணிட்டேன், அவ்வளோதான் வந்துருச்சு, நான் தான் ப்ராஜெக்ட் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது க்ரீன் ஃபிளாக், ரெட் ஃபிளாக் இல்லை ரெட் ஃபிளாக் இது. ஓகே சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். உனக்கு 10 கொஸ்டின் தான், லைக் 10 ரெட் ஃபிளாக் க்ரீன் ஃபிளாக் தான். ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். வேற டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ண ப்ராஜெக்டை நீ பண்ணியிருந்தா அளவுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஏதாச்சும் ப்ராஜெக்ட்? அந்த மாதிரிலாம் இல்லை. என் ப்ராஜெக்ட் வேணால் மற்றவங்க பண்ணியிருந்தா நல்லா இருக்கு, இதோட நல்லா வந்திருக்கலாம் மேபி. அந்த மாதிரி நீ ஒரு டைம் கூட நினச்சது இல்லையா இந்த ப்ராஜெக்ட் நான் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணியிருப்பேன் அப்படின்னு? இல்லை, நமக்கு தோணும்ல, சரி எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கலாமே, இல்லை நான் கூட பேசியிருப்பேனே, எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு இதாக சம் ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கும்போது என் வயசு ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா ப்ராஜெக்ட்டும் நமக்கே வராதுல்ல. எல்லாரும் ஒன்று பண்ணாதான் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். நானே ஒரே வயசுக்கு இருந்தாலும் எல்லாருமே வெறுத்துருவாங்க. ஸோ எல்லாருக்கும் அது ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகே, டைரக்டா ஒரு தமிழ் படம் டப் பண்றதுக்கும் ஒரு அதர் லாங்குவேஜ் படம் டப் பண்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அண்ட் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு? ஓகே, டைரெக்டாக ஒரு தமிழ் படம் டப் பண்ண போறீங்கன்னா, இப்போது டப்பிங் படம் பண்ணும்போது சுற்றி நம்ம ஆட்கள் தான் இருப்பாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு அந்த ஃபியர் இருக்காது, நம்மளை தான் திட்டிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்காது. ஆனால் தமிழ் படம் பண்ணும்போது அப்படி இல்லை. ஏன்னா புதுசாக ஒரு க்ரூ சடனாக பண்ணிப்பாங்க, சார் இவர் தான் சார் அந்த ஆர்டிஸ்ட் பேச வச்சுருங்க சார் அப்படின்னா, நீங்கள் புதுசாக போவீங்க, அவங்களுக்கு என்ன கேட்க போகிறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. அதுவே இந்த சின்ன ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான் நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவில். வேறு எதுவும் பெருசாலாம் இருக்கும். ஓகே, இன்ஸ்டாவில் போனாலே ஏதோ ஒரு ரோஷன் ஃபேன்கள் அப்படின்ட்டு நிறைய பேஜஸ். அது நான் கிடையாது, நான் எனக்கே அந்த டவுட் இருக்கு, ஒருவேளை இவன் தான் இவனுக்கு ஃபோன் கூட தரேன்டா அப்படி ஐடியா என்கிட்ட கிடையாதுடா. அது எப்படி நீயே இன்ஸ்டால அப்லோட் பண்ணாத ஒரு போட்டோவை அவங்க இன்ஸ்டால போட்டு? நான் பண்ணியிருக்கேனே, எனக்கு அந்த ஐடியில வர எல்லாமே என்னோட இன்ஸ்டால இருந்து எடுத்து போட்டது மட்டும்தான். நான் ஸ்டோரி போடுறேன், அதெல்லாம் எனக்கு எடுத்து வச்சு போடுறாங்க. ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் இதாக வியடா தான் இருக்கு, மாரி தான் கூச்சமாவும் இருக்கு, வா அப்படின்னும் இருக்கு. பட் ஸ்டில் போடுறாங்க, அது பண்ண முடியாது. ஓகே, ஸோ நிறைய டப்பிங் இப்போ அயன்மேனுக்கு விஜய் சேதுபதி டப் பண்ணியிருப்பாரு, அதை பத்தி நம்ம கருத்து எப்படி? இது கருத்தே வேணாம், இதுல எடுத்த மாற்றம் வேற தெரியலையே. சரி ஓகே, என்ன சேலஞ்ச் காட்டு, கேமரால காட்டு சேலஞ்ச். ஏய், எனக்கு எடுக்கிறது எல்லாமே வினையாதாண்டா வந்து முடியுது. ஓகே, நீ இது வரைக்கும் டப் பண்ணி இந்த ஒரு சீன் ஒரு எமோஷனல் டப் பண்ணியிருப்ப, லைக் நீ டப் பண்ணது கூட இல்லை, வேற ஏதோ ஒரு ஃபிலிமோட டயலாக்ல ஒரு எமோஷன்ல பேசியிருப்பாங்க, அதையே நீ அதை தவிர்த்து வேற 3 எமோஷன்ல பேசணும். எந்த எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ரீசெண்டாக டூட் பார்த்தேன். டூட்ல இருந்து அனுப்பலாமா? டூட்ல ஓகே, அந்த லைஃப்ல லெஃப்ட் ஹேண்ட் சம்திங் இல்லை. ஓகே, இதுலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட? லைஃப்பில் நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணா, லைஃப் ஒன்று லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடும். இது மேபி அடுத்துக்கிட்ட ஒரு டோன் இன்னும் ஃபன்னியாக போனால் கோவமா. ஓகே, இதுலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட? லைஃப்பில் நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணா, அது லைஃப் ஒன்று லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடும். ரொம்ப சந்தோஷமா ஓகே, சிரிச்சுக்கிட்டே. ஓகே, இதுல இருந்து என்ன கத்துக்கிட்ட? லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை டீல் பண்ணா, லைஃப் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடும். சரி, தோத்துக்கிட்டே இருக்கீரா. ஓகே, இப்போ எல்லா கேள்வியும் தோத்துக்கிட்டு தான் இருக்கா. ஓகே ஓகே, நீ டப்பிங்ல ஸ்டார்டிங்ல ஒரு salary வாங்கியிருப்ப. ஐயோ, எங்க அந்த கார்டு எதுக்கு வரேன்னு தெரியுது, நான் இப்பயே அந்த கார்டு எடுத்துக்கிறேன். ஸ்டாப். ஓகே, பட் ஸ்டில் சொல்லு. சரி, இப்போ லைக் ஓகே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், இப்போ உன்னோட salary கேட்கல, பட் ஸ்டார்டிங்ல நீ salary வாங்குறல, உன்னோட ஸ்டார்டிங் salary என்ன? ஃபர்ஸ்ட் salary கன்வென்ஸ் மட்டும்தான் வாங்கினேன். 50 ரூபா. அது பேமெண்ட் இல்லை, கன்வென்ஸ் வந்துட்டு போகிறதுக்கு கொடுப்பாங்களே, அது மட்டும் தான் கொடுத்தாங்க. அதை எடுத்து பேமெண்ட் வரல, அது இப்போ வரைக்கும் தெரில. பட் ஸ்டில் ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் நீ ஸ்டாப் கார்டு எடுத்ததுனால நான் உன்னோட இப்போ salary கேட்கல. ஐடி ரேடிக்கிட்டு வந்தேன். அவ்வளோ வாங்குறியாடா? சும்மா சொல்கிறேன், கண்டென்ட்டுக்கு சொல்கிறேன்டா, விசாராக்குறான் பாரு. ஓகே, நம்மளோட மெயின் நீ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். இப்போ நீ எனக்கு டப்பிங் தெரியும், ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் நம்ம எல்லாருமே, அதாச்சும் டப்பிங் தான் என்னன்னு தெரியும், பட் எப்படி டப் பண்றாங்க, அந்த எப்படி அந்த ரியாக்ஷனை கொண்டு வரது, லைக் ஒரு மைக் முன்னாடி அந்த ஒரு விஷுவலை பார்த்து அதுக்கு முன்னாடி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி நடிக்கணும்னு எனக்கு தெரியாது, டப் பண்ணது இல்லை.
ஸோ நீ எனக்கு லிட்டராக எனக்கு டப் பண்ண சொல்லி கொடுக்க போற, அது எப்படி பண்ணணும்னு எனக்கு சொல்றது மூலமா மேபி பார்க்குறவங்களுக்கும் ஓகே இது இப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி தான் ட்ரை பண்ணணும்னு ஒன்று பண்ணுவாங்களே. ஓகே, எனக்கு ஆக்சுவலி டப்பிங் சொல்லித்தா. ஓகே, மேபி ஏதாவது ஒரு சும்மா ஒரு சீன் எடுத்துக்கலாம். பிகாஸ் மைக் எதுவும் இல்லை அண்ட் பேரலா. யா, நீ பண்ணதுலேயே ஒரு டயலாக் எடுப்போம். கோட் படம் நீ சொல்லிட்டு இருந்தல, நான் லோக்கலா அதுல தான் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு மேபி அது எனக்கும் ஒரு புதுசா இருக்கும். நானும் லைக் ஓகே, மேபி சும்மா ஆக்சுவலா இப்போ அந்த லைவா நம்ம இங்க ஸ்டுடியோ செட்டப்ல இருந்தோம்னா மேபி நான் டக்குன்னு சொல்லுவேன், நீ அது இல்லை எப்படி பண்ணலாம்னு சொல்லலாம். நம்ம சும்மா ஒரு பேச்சு வாக்குல அது எப்படி பண்ணா நல்லா இருக்குன்ற மாதிரி பார்க்கலாமா? ஓகே, டயலாக் பாப்போம். ஏன்னா எனக்கு தெரியாது டயலாக். நானும் காட்டுறேன், வெயிட் பண்ணு கைஸ். நான் வந்து டப்பிங் கத்துக்க போறேன். நீ முதல்ல சரி ஓகே, இந்த ஒரு சீன் சும்மா எடுப்போமா? இது தெலுங்கு நான் உனக்கு ப்ளே பண்றேன். ஓகே, தெலுங்கு ப்ளே பண்றியா? ஒரிஜினல் ப்ளே பண்றேன். சரி ஓகே. ஸோ இதில் என்ன சீனா உனக்கு கேட்குதா பாரு. ఇక్కడ షాంపూ ప్యాకెట్లేవే అయిపోయింటాయిరా. మీ ఆయన నన్ను అన్నాను మాట్లాడుంటాయి కానీ షాంపూ ప్యాకెట్ మాత్రం ఉన్నావు ఇంట్లో. எனக்கு நான் இப்ப இந்த பாட்காஸ்ட்ல தமிழ்ல பேசுறதுக்கே எனக்கு வந்து வர மாட்டேங்குது. நான் செம்ம நர்வஸ் ஆகுறேன். தெலுங்குலாம் வராது. சொல்லு. ஓகே, இப்போ எதுவும் இல்லை. இப்போ நீங்க என்ன சொல்றான் அவன்? ఇక్కడ షాంపూ ప్యాకెట్లేవే అయిపోయింటాయిరా. இப்போ பார்த்துக்கிட்டல டயலாக் என்னன்னா, இங்க ஷாம்பு பாக்கெட்டே இல்லையே, இதுதான் டயலாக். ஸோ இதை நீ எப்படி சொல்ல போற? இப்போ அவனுக்கு நீ பேசணும், நீ தான் டப் பண்ற அப்படின்னா என்ன பண்ணுவ ஃபர்ஸ்ட்? இங்க ஷாம்பு பாக்கெட்டே இல்லையே. அவன் லைக் அவன் என்ன மாடுலேஷன் சொல்றான், இழுத்து சொல்றானா? நான் சொல்ல மாட்டேன், நீ பாரு, நீ தான் அதை இம்ப்ளை பண்ண போற. ఇక్కడ షాంపూ ప్యాకెట్లేవే இங்க ஷாம்பு பாக்கெட்டே இல்லையே. இப்படி நீ அங்க ஃபிட் பண்ணினா அவன் என்ன எமோட் பண்ணிருக்கான்? இங்க ஷாம்பு பாக்கெட்டே இல்லையே, அந்த அளவுக்கு அவன் எமோட் பண்ணிருக்கான். ஓகே, இங்க ஷாம்பு பாக்கெட்டே இல்லையே அப்படின்னு சொன்னா அவன் ஃபேஸ்ல ஒட்டாது. இதான் நம்ம அவன் என்ன பண்ணிருக்கான், எந்த மீட்டர்ல பேசியிருக்கான், எங்க பாஸ் விட்டுருக்கான், இது எல்லாத்தையுமே பார்க்கணும். ரிப்பீட் பண்ண நான் ட்ரை பண்றேன். ஓகே ஓகே. இப்போ அவன் எப்படி சொல்லியிருக்கான்னா, இங்க ஷாம்பு பாக்கெட்லேயே அப்படின்னு கத்துறான். அப்போ நீ அதே டோன் அவன் கத்துற மாதிரி தான் நீங்க கத்தணும். நீ உங்க அம்மா அங்க இருக்காங்க அப்படின்னு நீ எப்படி கூப்பிட்டு சொல்லுவேன்? ஓகே, அவங்களுக்கு இப்போ அவங்க அம்மா அங்க இருக்காங்க, கூப்பிட்டு சொல்ல அதே விஷயத்த. இங்க ஷாம்பு பாக்கெட்டே இல்லையே. இதுதான் அந்த அந்த சீன். உங்க அம்மா அவ்வளவு தூரம் இருக்காங்களா இல்ல இங்க இருக்காங்களா? இங்க நீ இருந்தா இங்க ஷாம்பு பாக்கெட்டே இல்லை எப்படின்னு கத்த மாட்டேன். அதுதான் அந்த சீனுக்கு ஏத்ததை புரிஞ்சுக்கிட்டு. சரி, அந்த சீனவை மியூட் போட்டுவே நான் சிங் பண்ண ட்ரை பண்றியா? இங்க ஷாம்பு பாக்கெட்டே இல்லையே. ஐயோ, இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்படிலாம் நடக்கும். நீ ஷாம்பு பாக்கெட்டே இல்லையே இப்படி சொல்லுவேன். ஷாம்பு பாக்கெட்டே இல்லையே. இங்க ஷாம்பு பாக்கெட்டே இல்லையே, அது அழுத்தி லைக் இல்ல லைட்டா, அவ்வளவுதான். ரொம்ப பெருசா இல்ல, லைட்டா அவ்வளவுதான். இங்க ஷாம்பு பாக்கெட்டே இல்லையே. இதே அதுவே ஷவுட் பண்ணி சொல்லணும். ஏன்னா அவங்க அம்மா அங்க இருக்காங்க. ஸோ அந்த இந்த சின்ன சின்ன கிமிக்ஸ் தான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. நம்ம அந்த சீனுக்கு என்ன வேணும்ன்றது புரிஞ்சுக்கிட்டு பண்ணாலே போதும். நீ வந்து இது பண்ணல, அது வேணா ட்ரை பண்ணலாம். ஏமா லைக் ஒன்ல. ஓகே அது ஓகே, அதானே பாக்குறியா? ஏமா உன் புருஷனுக்கு நல்ல நாள் அது இதுலாம் இல்லையா? எப்ப பார்த்தாலும் திட்டணும். இங்க பாரு, இதுல ஒரிஜினல் பாத்தியா? நீ எப்படி பேசுமா? இவன் நீ இப்போ ஆக்சுவலா பண்ணதே எடுத்த நீ ஒரிஜினல் பார்த்த, நான் பேசினதை பார்த்துட்டேன். ஸோ என்னன்னா நீ அதே மீட்டர்ல தான் பேச பார்ப்பேன். ஒரிஜினலை பார்க்கணும் ஆக்சுவலி. அதுதான் நான் கேட்டா, நீ ஒரிஜினல் என்ன இருக்கா அதை தான் நீ ஃபிட் பண்ண பார்க்கணும். சில பேர் இப்போ நான் சொன்னல உங்ககிட்ட ஃபர்ஸ்டே அனிமே பண்ணிட்டு அதை பார்த்துட்டு என்ன மாதிரியே மார்க் பண்ணிட்டு நான் டப்பிங், அது கிடையாது. அதுதான் சொல்றேன், நீ ஒரிஜினல் பார்த்து அங்கே என்ன வேணும். இப்போ இங்க ஒரு சீன் நீ பார்த்துட்ட, இப்போ நீ உன்னோட ஸ்டைல பண்ணா எப்படி பண்ணுவேன்? இது ஃபுல்லாவே சர்காஸ்டிக் சீன் தான். கரெக்ட். ஆமா ஆமா. இப்போ எனக்கு லிட்டரலா யோசிக்கும் போது நான் சொன்னதே தான் எனக்கு வருது. அதுதான் நான் சொன்னேன், நீ அதை பார்க்காத ஒரிஜினலை பார்த்துட்டு பண்றா அப்படின்னு. நான் உன் டைலாக் சொல்றேன் அப்படின்னு. நீ அப்புறமா நீ பார்க்கும்போது உனக்கு அது ஃபிட் ஆயிருக்கும். நீ வேணா ஒரு டைலாக் தமிழ்ல பாரு, இதுக்கு பக்கத்து டைலாக் ஏதாவது. హ్యాపీ న్యూ ఇయర్ రా. హ్యాపీ న్యూ ఇయర్ రా. ఏం మారుతుంది ఇప్పుడు? క్యాలెండర్ మారుతాయి. ஓகே ஓகே, இது என்ன புரியுது. என்ன இது சொல்றான்? அப்ப என்ன ஹாப்பி நியூ இயர் என்ன? அப்ப என்ன ஹாப்பி நியூ இயர்ரா என்ன மாற போகுது? இப்போ கேலண்டர் தான் மாறும், என் கேரக்டர் எதுவும் மாறாது. இதுதான் டைலாக். இப்போ அவன் எப்படி சொல்லிருக்கான்னு பாத்தீங்களா? அதேதான். அதை அவன் சொன்ன மாதிரி தமிழ்ல சொல்லி பாருங்க, உங்களுக்கு வரும். ஹாப்பி நியூ இயர்டா அப்படிதான். ட்ரை பண்ண இருக்கு. இதுதான் சொன்னேன். இது வந்து நீ ஒரு போக போக எல்லா இடத்துலயும் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் சுத்தி எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே உனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும், வராது, த்ரோட் சோக்காவும் எல்லாமே ஆகும். அதெல்லாம் தாண்டி பண்ண உனக்கு அந்த ஒரு இன்செக்யூரிட்டிஸ்ன்றது உடஞ்சிரும் கம்ப்ளீட்டாவே. சரி ஓகே, நான் ஒன்ஸ் அது மியூட்ல போடு, நான் அதை வந்து சொல்லி பார்க்கறேன். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ல பார்ப்போம். பாரு. ఏ మాయ చందు హ్యాపీ న్యూ ఇయర్ రా.
ஹாப்பி நியூ இயர்டா காலண்டர் என்ன மாற போகுது இப்போ? கேலண்டர் தான் மாறும். character தான் மாறும். வரலடா. உனக்கு ஒரு குட்டி சேலஞ்ச், திஸ் ஆர் தட். சேம் ரெட் ஃபிளாக் ஆர் கிரீன் ஃபிளாக் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் வந்து டப்பிங் ஏற்ற மாதிரி இதுவா இல்லை இதுவா. ஓகே ரைட்டு. ஓகே, திஸ் ஆர் தட். அனிமேஷன் ஆர் லைவ் ஆக்ஷன் டப்பிங்? அனிமே. அனிமே. ஆமாம். ஃபர்ஸ்ட் டேக் ஆர் மல்டிபிள் டேக்ஸ்? மல்டிபிள் டேக்ஸ். எமோஷனல் சீன்ஸ் ஆர் ஆக்ஷன் சீன்ஸ்? எமோஷனல் சீன்ஸ். ஹீரோ ரோல்ஸ் ஆர் கேரக்டர் ரோல்ஸ்? கேரக்டர் ரோல்ஸ். ஏன்? நீ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரே டோனில் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கும். எல்லாமே அந்த ஒரு ஹீரோ கெத்தான விஷயம் இப்படியே தான் நம்ம பேசுவோம். அதுதான். ஏன்னா கேரக்டர்ஸ்னு பார்த்தா கேரக்டரில் ஒரு காமெடி இருக்கும், ஒருத்தனுக்கு ஒரு எமோஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த கேரக்டர் ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக பேசும். அதே மாதிரி ஹீரோ பண்ணுவாரான்னு கேட்டால் கிடையாது. அந்த ஒரு கெத்து இருக்கணும். இப்போ நம்ம விஜய் படம்லாம் பார்த்தா சாருக்குன்னு ஒரு கெத்து இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்மளால் அதை மாற்ற முடியாது. ஏன்னா அது இல்லைன்னா ஆடியன்ஸ் ஆப்வியஸாக கேட்பாங்க. ஆனால் அந்த கூட இருக்கிற சுற்றி வர ரோல்ஸு, இப்போ நம்ம இவர் யார், நம்ம நிறைய காமெடி சதீஷ் அண்ணா ரோலு, சந்தானம் சார் ரோல்லாம் நம்ம நினச்சாலும் அதுமாதிரி பண்ணுறது கஷ்டம். அந்த மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சுற்றி இருக்க கேரக்டர் ரோல்ஸு. டைரக்டர் கைடன்ஸ் ஆர் கம்ப்ளீட் ஃப்ரீடம்? டைரக்டர் கைடன்ஸ். Stranger Things will or Avatar Lok? ஓ லோக். ஓ அந்த லோக். சாரி எனக்கு. Okay. லோக். ஓகே லோக். ஓகே. லோகா ஆர் கோர்ட்? லைக் லோகா நஸ்லினோட வாய்ஸ். ஐயோ இது என்ன கோர்ட்டோட இந்த லீடோட இது. கோர்ட் இல்லைனா லோகா? கோர்ட். ஏன்னா லோகா ஆப்வியஸாக ஒரு பெரிய படம், துல்கர் சாரோட இதில் வரும் தெரியும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து எல்லாரும் பார்ப்பாங்கன்னு எனக்கு ஒரு கெஸ் இருந்துச்சு. பட் கோர்ட்டில் அப்படி எதுவுமே கிடையாது. எனக்கு நான் கோட் பண்ணும்போதும் இது ஒரு பெரிய படம், இது ஒரு நல்ல கதைன்றது. ஏன்னா என் சீன் மட்டும் தான் ஜம்ப் மட்டும்தான். ஏன்னா என் சீன் அதில் ரொம்ப கம்மி தான். பட் அந்த நோக்கி தான் கதை போகுதுன்னு எனக்கு தெரியாது. பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே ஏதோ ஒரு கோட் படம், இவன் அழுகுறான் கத்துறான் இதெல்லாம் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சேன். பட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நான் அந்த ரீல் கூட இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணது கொஞ்ச நாள் கழிச்சு தான் எல்லாம் கோர்ட் 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 என்ன கோர்ட் கோர்ட் எல்லாம் இவ்வளோ பேசுகிறான்னு அப்புறம் தான் தெரிஞ்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு. ஆனால் அது இல்லாமல் நீ ஒரு மாதிரி லோக்கல் டோனில் பேசணும். எனக்கு அது மாதிரி ஜாலியாக போன இது. அது சப்டல் ஆக்டிங் ஆர் ட்ராமாட்டிக் எக்ஸ்பிரஷன்? டிபெண்ட்ஸ். எங்கர் கேரக்டர் ஆர் மெச்சோர் கேரக்டர்? எங்க அதில் தான் ப்ளே பண்ண முடியும் நம்ம நினச்ச மாதிரி. இன்டர்நேஷனல் சீரீஸ் ஆர் இந்தியன் ஃபிலிம்ஸ்? இந்தியன் ஃபிலிம்ஸ். வாட்சிங் யுவர் ஓன் டப் ஆர் ஸ்கிப்பிங் இட்? ஸ்கிப்பிங் இட். எனக்கு ஆக்சுவலி நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நீ ஸ்டார்டிங்லேருந்து ஓகே நீ இதை பார்த்தியா? இல்லை நான் ஸ்கிப் பண்ணல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நீ ஓனாக டப் பண்ணுற ஃபிலிம்ஸை நீ போய் பார்க்கவே மாட்டியா? ரொம்ப ரேர். ரொம்ப ஃபிலிம்ஸ் தேட்டரில் வரப்போகுதுன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக போய் பார்க்குறது தான். அதுக்கு தாண்டிலாம் ஏன்னா தேட்டரில் என் வாய்ஸ் கேட்கணும், அதுக்காக தான் போனே தவிர இந்த படம் வா அப்படிலாம் கிடையாது. தேட்டரில் ஒரு வாட்டி என் குரலாம் கேட்ட மாட்டான். அந்த ஸ்க்ரீனில் லாஸ்ட்டாக பேர் வரும்ல, அதுக்காக போகிறது மட்டும்தான், வேறு எதுக்குமே கிடையாது. ஸோ எனக்கு இந்த ரொம்ப நாளாக ஒரு டவுட் என்னன்னா, லைக் கார்ப்பரேட் டைமிங்ஸ் மாதிரி தான் உனக்கு டப்பிங் செஷனும் போகுமா? அப்புறம் என்ன மாதிரி டைம்? போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி எனி டைம் இருந்துட்டு தான் இருக்கும். பட் மோஸ்ட் ப்ராப்ளி எப்பயும் எல்லாரும் பண்ணுறதுனா ஒரு காலைல 9 to ஒரு 9 அதுக்குள்ளே இருக்கும். பட் நம்ம மூவிஸ் ஒர்க் பண்ணுறோம், சீரீஸ் மேலே நார்மல் ஸ்டுடியோ அப்படி தான் இருக்கும். பட் மூவிஸ்லாம் பண்ணும்போது நைட்டு விடிய காலையில் 2 மணி 3 மணிக்கெலாம் கூட போவோம். டிபெண்ட்ஸ். ஸோ உனக்கு டைமிங் லைக் டைமிங்கே கிடையாது, நம்ம பண்ணுறது தான் டைம். அப்படி தான். ஓகே. ஸோ கைஸ் லிட்டரலாக ரோஷன் வந்து எவ்வளோ ஃபிலிம்ஸ்க்கு டப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருக்கோம். சஷாம்ல வந்து ஃபாரூக் குண்டன் சம்திங் இருக்கு. பிளாக் ஆடம்ல வந்து பிளாக் ஆடம், ப்ளூ பீட்டில், 12th ஃபெயில், அவதார் 2 அண்ட் அவதார் 3, பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் சொல்லிட்டு சம்திங், அண்ட் ஜுராசிக் வேர்ல்ட், கான்ஜூரிங், ஆடு ஜீவிதம், சலார், ஓஜி, குருவாயூர் அம்பலா, லைக் ஃபன்னி கேரக்டர் அந்த ஒரு ஸ்பைக்லாம் வச்சிட்டு இருப்பாரு அவருக்கு. அப்புறம் வாழா, தொடரும், லோகா, டியர் ஸ்டூடெண்ட், ப்ரோமான்ஸ், ஜூனியர், பனி, டைசேரா, கோர்ட், சுபம், கல்கி, ஜர்னி ஆஃப் லவ் 18. அதுவும் நஸ்லினுக்கு தான் பண்ணேன். இப்போ நீ நஸ்லினுக்கே 2 படம் பண்ணியிருக்கேன். ஆமா. அப்புறம் ஆர்டிஎக்ஸ்ல ஹீரோ ஃப்ரெண்டுக்கு. ஆமா. அப்புறம் கத்தல் காதல் நம்ம மம்முட்டி சார் படம். அப்புறம் ஆலப்புழா ஜிம்கானா, பிரேமுலு, வேற என்ன இன்னும் போகுது. அனிமே தான் லிஸ்ட் பெருசா போகுது. எவ்வளவு பண்ணிருக்க அனிமே? லிட்டரலா நீ வந்து அனிமே வந்து 28 அனிமேக்கு வந்து ரோஷன் வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படியே மறைச்சிடணும். கார்ட்டூன்ஸ் சோட்டா பீம், ஜக்கு. ஆமா. அப்புறம் நிறைய கார்ட்டூன்ஸ் பண்ணியிருக்கேன். வெப் சீரிஸ் வந்து நிறைய கொரியன் சீரிஸ், Stranger Things. லிட்டரலா வெப் சீரிஸும் நீ லிட்டரலா 28 பண்ணியிருக்க. படம், வெப் சீரிஸ், கார்ட்டூன் எல்லாத்துலயுமே வந்து ஒரு வாய்ஸ். நன்றிமே, நீ சொன்ன வரைக்கும் நன்றிங்க. போதுங்க. ப்ரௌட் செம்ம. தேங்க்யூ. இப்போ இவ்வளோ பண்ணல,
இதுல அந்தந்த சீரீஸ்ல ஏதாச்சும் உனக்கு ஒரு ஃபேவரட் வாய்ஸ் ஒன் பீஸ்ல இருந்து நீ பண்ணலாம். ஏன்னா ரீசெண்டா ஆக்சுவலி நீ ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷனுக்கும் நீ தான் மெயின் லீட் டப்பிங்ல. ஆமா, நான் கார்ட்டூன்ல ஒரு ஃபன்னி கேரக்டர் பேசினேன் அண்ட் அப்படியே ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன்ல லூஃபிக்கு பேசியிருப்பேன். ஓகே, நீ பண்ணதோட ஒரு லைக் சும்மா glance. ஓகே, மேபி லூஃபி எப்படி பேசுவானா பைரட் கிங். ஸோ நான் தான் மங்கிடி லூஃபி, பைரட்ஸ்களின் ராஜாவாக போறேன் அப்படின்ற மாதிரி பேசுவான். இதுவே நம்ம கார்ட்டூன் எடுத்துக்கிட்டோம்னா அவன் ஒரு மாதிரி ஃபன்னியான டோன், கண்ணெல்லாம் பொட்டி மாதிரி போட்டு அவன் பேர் சம்திங் ஏதோ வரும், எனக்கு ஞாபகம் இல்லை. அவன் எப்படி பேசுவான், ஐயா 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 அவங்க வராங்க ஐயா, நம்மளை தூக்கி வாயில போட்டுப்பாங்க ஐயா, வேணா ஐயா வேணா ஐயா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னியா பேசுவான். அண்ட் இதை விட்டா நம்ம லோக்கா எடுத்துக்கிட்டோம்னா as usual நான் சொன்ன மாதிரி. ஆமா, அண்ட் பிரேமலு எடுத்தோம்னா அவன் ரொம்ப செட்டில்டான ஒரு கேரக்டர். ஸோ இப்போ என்ன ஹாய்டா மச்சான் அப்படின்ற மாதிரி ரொம்ப செட்டில்டா ஒரு டோன்ல இருக்கும். அண்ட் இதை விட்டா யாரு, சுபம். ஆமா, அது காஃபி கொடுக்குற சம்திங் ஏதோ சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். வள்ளி ஒரு காஃபி இருந்தா போட்டு கூட, நீ ஃப்ரீயா இருந்தீனா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அண்ட் கோர்ட்டில் எடுத்தோம்னா கோர்ட்டில் ஓகே என்னது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ மென்டல் ஆயிடுவியா அப்படின்வா. ஏம்மா உன் புருஷனுக்கு வேற வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் என்ன திட்டணும். ஓகே, ஆனிமேனா ஜூட்சு கைசன்னா ரொம்ப சின்ன பையன் ஃபர்ஸ்ட் பண்ணது. ஸோ பின்ன டீச்சர் ஐயா குகி சாக்கே ஃபுசுகுருக்கு ஒருத்தி ரூட்டு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவா. ஸோ இது அப்புறம் டீமன் ஸ்லேயர்னா ரொம்ப ரொம்ப திறமை வாய்ந்தவன் ரெகுக்கு, அவனை மாதிரி யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப சீரியஸான இந்த மாதிரி ஒரு அனிமேக்கு ஒரு மேட்ச். நைஸ், சூப்பர். ஓகே, தேங்க்யூ ரோஷன். நான் வந்து கூப்பிட்டதுக்கு எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு டப்பிங் நான் கற்றுக்கல, ஏன்னா வந்து எனக்கு செம்ம எம்பாரசிங்காக இருக்குது இவங்க முன்னாடி பண்ணுறது. அது புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுறதுக்கே நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த ஸ்லாங்கு நம்ம அந்த மாதிரி ஒரு லைக் நம்ம ஆக்சுவலாக நான் இன்னமும் ஒரு லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கேன். நான் அதனால தான் இந்த பாட்காஸ்ட் ஐயோ நான் வேணாங்க நீங்களே பண்ணுங்க அப்படின்னு. இல்லை லிட்டலாக என்னன்னா நீ இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸா எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌடான ஒரு விஷயம் தானே. கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல சத்தியமா எங்களுக்கு ஒரு மாதிரி செம ப்ரௌடா இருக்கு. இல்ல கைஸ், எங்களுக்கு செம ப்ரௌடா இருக்குன்னா நீ இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் லைக் பண்ணி நீ இன்னமும் ஃபியூச்சர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவேன். நீ சொன்ன மாதிரி கத்துக்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கும், பட் இன்னும் நிறைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவேன். அண்ட் ரொம்ப 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 நன்றி எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணி கொடுத்துட்டு கூப்பிட்டோடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நான் வரலன்றத வளைச்சு சொல்றேன். ஆமா கைஸ், நியூ இயர் அன்னைக்கு இந்த எபிசோட நாங்க ரிலீஸ் பண்ண வேண்டியது. சாரோட டேட் எங்களுக்கு ஓகே ஏதோ அதிசயமா ஒரு ஷூட் வந்துச்சுன்னு போயிட்டேன், அதுக்கு இவ்வளவு பேச்சு. ரொம்ப டேட் தள்ளி எங்களுக்கு இப்ப பொங்கல் வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டாரு. So sorry. தேங்க்யூ ரோஷன், நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் கைஸ், இஃப் இன் கேஸ் இதே மாதிரியான ஒரு கான்வர்சேஷனை உங்களுக்கு பிடிச்ச ஒரு பீப்புளோட நீங்க நிறைய அட்மைர் பண்ண ஒரு பீப்புள், அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம், ஒரு ஃபிலிம் மேக்கரா இருக்கலாம், ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ப்ரொஃபஷன்ல அவங்க வந்து லீட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனா இருக்கலாம். அவங்க இதே மாதிரி ஒரு செஷனோட அவங்களை இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட இந்த கேம்ஸ் விளையாண்டு அவங்களோட வந்து கொஸ்டின் கேட்டு இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அவங்கள டேக் பண்ணுங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல. இஃப் இன் கேஸ் அவங்க ஓகே பண்ணி ரிப்ளை பண்ணா நம்ம அவங்களோட நெக்ஸ்ட் பாட்காஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி சம கான்செப்ட்ல, பிகாஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி நல்ல வெல் நோன் பீப்புள்ஸ் தான் கூப்பிட்டு பாட்காஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் ஆல்ரெடி இப்போ ஃபீல்டில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாரையும் புது பீப்புள்ஸ் லைக் வளர்ந்து வரவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதுவும் எப்படி சொல்ல எல்லாருக்கும் புது விஷயங்களை கற்றுத்தரணும்னு நினைக்கிறது கொஞ்சம் நல்ல கான்செப்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு அதுவும் அதில் ஃபர்ஸ்ட் எபிசோட் வேறு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணோம். ப்ளஸ் இந்த சேனல் ஓரளவுக்கு வேற லெவலில் போச்சுன்னா so happy for you. எனக்கு லிட்டலா நிறைய நியூ ப்ரொஃபஷன்ஸை வந்து எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணணும்னு ஆசை. லைக் நம்ம நாட் ஒன்லி இன் சினிமா, எல்லா ப்ரொஃபஷன்ஸ், சினிமா மட்டும் இல்லை, நிறைய ப்ரொஃபஷன்ல இருக்க பீப்புள்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க எப்படி இந்த விஷயத்துக்குள்ள போனாங்க, அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். நைஸ். ஓகே, பண்ணிக்கலாமா? எஸ், பை கைஸ். பை கைஸ்.